Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. நக்சல் ஒழிப்பு மற்றும் வனப்பகுதி தாக்குதல்களில் அதிவேகமாக செயல்படும் கோப்ரா சிறப்பு படையை முதன்முறையாக மணிப்பூரில் மத்திய அரசு களமிறக்கி இருப்பது கவனம் பெற்றுள்ளது. கோப்ரா என்பது 2008 தொடங்கப்பட்ட நாட்டின் முதன்மை கொரில்லா எதிர்ப்பு படை. அடர்ந்த காடுகளில் பதுங்கியிருக்கும் எதிரிகளை உளவுத்துறை தகவல்களின்படி துல்லியமாக தாக்கி அழிப்பதில் இந்த படையினர் வல்லவர்கள். இந்தியாவின் மிகச்சிறந்த கமாண்டோ படையான இது மலை மற்றும் அடர்ந்த காட்டு பகுதிகளில் சண்டையிடுவதில் மிகவும் பயிற்சி பெற்றவர்கள். சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா போன்ற மாநிலங்களில் இயங்கி வந்த நக்சல்களை கோப்ரா படையே பெருமளவு ஒடுக்கியது. இந்நிலையில் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் மெய்ட்டி சமூகத்தினர் மற்றும் குகி பழங்குடியினர் இடையே கடந்த 2023 மே மாதத்திலிருந்து நீடித்து வரும் இன மோதலில் இதுவரை 260க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். வீடிழந்த ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளனர். இரு சமூகங்களையும் சேர்ந்த ஆயுத குழுக்கள் பரஸ்பரம் தாக்குதலில் ஈடுபடுவது பெரும் சவாலாக தொடர்கிறது. சில நாட்களுக்கு முன்பு உக்ருல் மாவட்டத்தில் குக்கி தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லாரி ஓட்டுநர் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தால் மீண்டும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் நிரந்தர அமைதியை நிலைநாட்ட வேண்டுமெனில் ஆயுத குழுக்கள் ஒடுக்கப்படுவது அவசியமாகும். அந்த அடிப்படையில் ஆயுத குழுக்களுக்கு எதிராக சிஆர்பிஎஃப் கோப்ரா கமாண்டோ பிரிவினரை களமிறக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன்படி மேற்கு வங்கத்திலிருந்து 207ஆம் எண் கோப்ரா பிரிவையும் அஸ்ஸாமிலிருந்து 210ஆம் எண் கோப்ரா பிரிவையும் மணிப்பூருக்கு நகர்த்த மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இரு படைப்பிரிவுகளில் மொத்தம் 2000 கமாண்டோக்கள் இருப்பர். மணிப்பூரில் ஆயுத குழுக்களுக்கு எதிராக இவர்கள் சிறப்பு அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவர். அடுத்த சில வாரங்களில் இந்த படைப்பிரிவினர் பணியமர்த்தப்படுவர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். போலீசாரால் கையாள முடியாத இத்தகைய சவாலான நிலப்பரப்புகளில் கோப்ரா படையினரின் வியூகம் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பெரிதும் உதவும் என மத்திய அரசு நம்புகிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவுப்படி அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து தலா ஒரு கோப்ரா படைப்பிரிவு மணிப்பூருக்கு விரைந்துள்ளன. அங்கு நிலவும் அசாதாரண சூழலை இந்த படை கட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நக்சல் ஒழிப்பு மற்றும் வனப்பகுதி தாக்குதல்களில் அதிவேகமாக செயல்படும் கோப்ரா சிறப்பு படையை முதன்முறையாக மணிப்பூரில் மத்திய அரசு களமிறக்கி இருப்பது கவனம் பெற்றுள்ளது.